ब्रेक के बाद स्वागत है आप सभी का। तमिलनाडु के विरुद्धनगर में सीएम योगी आदित्यनाथ रैली को संबोधित कर रहे हैं। सीधा लिए चलते हैं। அடிப்படை வசதிகள், பொருளாதார விஷயங்கள், வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுடைய வளர்ச்சி, அதை பற்றியெல்லாம் பாரத நாடு உலகத்திலே ஒரு தலைசிறந்த நாடாக ஆக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர், நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை பாரத நாட்டிற்கு அனுப்புகின்றார். சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரும் இணைந்து அனைவருடைய வளர்ச்சிக்காக இந்த தேசத்திற்காக பாடுபடுவோம் என்ற செய்தியை பாரத நாட்டுக்கு டெல்லியில் இருந்து நமது பிரதமர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், அதை செய்து கொண்டிருக்கின்றார்। भाइयों बहनों, हम सब जानते हैं कि आजादी के बाद देश के अंदर सर्वाधिक समय तक कांग्रेस को शासन करने का अवसर प्राप्त हुआ, लेकिन कांग्रेस इस देश के अंदर लंबे समय तक शासन करने के बावजूद गांव-गांव में बिजली नहीं पहुंचा पाई। प्रधानमंत्री ग्राम ज्योति योजना के माध्यम से घर घर तक बिजली पहुंचाने का कार्य सौभाग्य योजना में ये एनडीए की सरकार ने प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में पूरा किया। और आज जल जीवन मिशन के अंतर्गत हर घर नल की योजना, प्रत्येक घर तक शुद्ध पेयजल उपलब्ध कराने का कार्य भी प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में एनडीए की सरकार कर रही है। चाहे वहां गरीबों को आवास देने का कार्य हो, आयुष्मान भारत के अंतर्गत 5 लाख रुपए की स्वास्थ्य बीमा का कवर हो, या हर किसान को प्रधानमंत्री किसान सम्मान निधि से 6,000 रुपए सालाना देने का कार्य हो, यह कार्य ईमानदारी के साथ भारतीय जनता पार्टी नेतृत्व की एनडीए सरकार देश के अंदर दे रही है। और एनडीए तमिलनाडु के अंदर भी इसी विश्वास के साथ मिलकर के चुनाव लड़ रही है कि विकास की जो प्रक्रिया प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में आगे बढ़ी है, यह गांव-गांव और घर-घर तक पहुंचे। इसके लिए एनडीए के प्रत्याशियों को विजयी बनाना तमिलनाडु विधानसभा चुनाव में अत्यंत आवश्यक है। और यही अपील करने के लिए आज मैं आपके बीच यहां पर उपस्थित हुआ हूं। தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இணைத்து நாம் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக நாம் முயற்சிக் கொண்டிருக்கின்றோம்। இந்த சமயத்தில் காங்கிரஸ் ஆட்சியாகப்பட்டது இந்த தேசத்திலே அதிகமான ஆண்டுகள் இந்த தேசத்திலே காங்கிரஸ் ஆட்சி புரிந்தது। 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி பல கிராமங்களுக்கு அடிப்படை வசதியான மின்சாரங்களை கூட கொடுக்காத ஆட்சியைத்தான் காங்கிரஸ் செய்து கொண்டிருந்தது। பாரதிய ஜனதா கட்சி என்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து 6 ஆண்டு காலங்களில் எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதியை ஏற்படுத்தி கொடுத்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி। அதே சமயத்தில் பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தடையில்லா மின்சாரம், ஒவ்வொரு வீடுகளுக்கும் தடையில்லா தண்ணீர் கிடைப்பதற்காக இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சியில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது। அடுத்தபடியாக சாதாரண ஒரு குடும்பத்தில் வறுமை கோட்பாட்டுக்கு கூடியுள்ளவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக 5 லட்சம் ரூபாயிலே ஜனஆயுஷ் என்ற ஒரு திட்டத்தில் அனைவருக்கும் அடிப்படை மருத்துவ வசதியில் 5 லட்சம் ரூபாய்க்கு காப்பீட்டு திட்டத்தை நாடு முழுக்க கொடுத்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்। விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக செல்வதற்காக திட்டத்தை தீட்டி விவசாயிகள் கைக்கு செய்கின்ற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்। அப்படிப்பட்ட அரசாங்கம் அனைவரையும் இணைத்து அனைவருடைய
தேசத்தை எல்லா துறைகளிலும் முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கொள்கையை நாடு முழுக்க கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக என்ற கூட்டணி அமைவித்து இந்த தமிழகத்திலையும் ஒரு நிலையான, ஒரு நேர்மையான, ஒரு உயர்ந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றோம். அந்த போட்டியிடுவதற்காக நாம் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக இந்த கூட்டத்திலே நான் பிரச்சாரத்திற்காக நான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். मित्रों, इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट के माध्यम से हाईवे, रेलवे, नए नए एयरपोर्ट, IIM, IIT, एम्स के निर्माण की प्रक्रिया हो या फिर नए नए बंदरगाहों के निर्माण की प्रक्रिया, आपने पिछले 6 वर्षों के अंदर बदलते हुए भारत की इस तस्वीर को देखा होगा। आज इन सबके कारण भारत दुनिया के अंदर सबसे बड़ी अर्थव्यवस्था के रूप में उभरता हुआ दिखाई दे रहा है। ये नए भारत की एक नई तस्वीर है। यह तस्वीर जो 2020-21 में हमने देखा है कि रेलवे आजादी के बाद पहली बार दावा कर सकता है कि रेलवे की कोई भी दुर्घटना 2020-21 के अंदर नहीं हुई। उधर रक्षा मंत्री राजनाथ सिंह थारी में कुछ बोल रहे हैं, सीधा लिए चलते हैं। यहाँ पर तमिलनाडु में और सेंटर में तो हमारी गवर्नमेंट है, यहाँ पर भी हमारी गवर्नमेंट बन जाती है तो याद रखना मेरे बहन भाइयों, कोई माँ का लाल 2G 3G ऐसा करप्शन फिर नहीं करने पाएगा। जो करप्शन करेगा उसका स्थान उसका घर नहीं होगा बल्कि सरकार की जेल हो। நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததை போல 2G 3G என்று எந்த ஒரு ஊழலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தலைமையிலான ஆட்சியிலே இதுவரை நடந்ததில்லை, இனிமேலும் நடப்பதற்கு இடமில்லை। राजीव गांधी ये भारत के प्राइम मिनिस्टर थे, वो कहा करते थे, लाचारी व्यक्त करते थे, बेबसी व्यक्त करते थे, कहते थे क्या करें, हम सेंटर से 100 पैसा नीचे बेचते हैं लोगों के पास, लेकिन बामुश्किल 16 पैसा लोगों तक पहुंच पाता है। 84 पैसा या करप्शन की भेंट चढ़ जाता है। लेकिन हमारे प्राइम मिनिस्टर ने ऐसा सिस्टम डेवलप किया, सभी का अकाउंट खोल दिया बैंकों में। अब हम 100 पैसा ऊपर से भेजते हैं बहनों भाइयों तो 100 का 100 पैसा नीचे पहुंचता है, 1 पैसा भी वह करप्शन की भेंट नहीं चढ़ने पाता। ராஜீவ் காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இடைத்தரகர்களுக்கு கொடுக்கக்கூடிய பைசாக்களை வைத்துத்தான் அங்கே அரசாங்கத்திலே அத்தனை காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய ஆட்சி காலத்தில் இடைத்தரகர்களை இல்லாமல் ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் அத்தனை துறைகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது। एक बात और मैं कहना चाहता हूं, मैं जानता हूं कुछ लोग ऐसे होंगे जिनको की बात अच्छी नहीं लगेगी। अल्कोहल एडिक्शन, अल्कोहल एडिक्शन के कारण उस व्यक्ति को और उसके परिवार को कितनी प्रॉब्लम्स से जूझना पड़ता है यह बताने की जरूरत नहीं है। इसलिए हम लोगों ने फैसला किया कि हमारी गवर्नमेंट बनेगी, टोटल प्रोहिबिशन होगा, टोटल प्रोहिबिशन इस तमिलनाडु स्टेट में भी होगा। மிகப்பெரிய சீரழிவு தமிழகத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது। சாராயத்திற்கு அடிமையாக பல பேரினுடைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன। இந்த தமிழகத்திலே அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே அஇஅதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு இடம்பெறும் பொழுது இந்த சாராயத்தை முற்றிலுமாக தமிழகத்தில் தடை செய்யப்படும்। Do you welcome it or not? Do you welcome it or not? இந்த திட்டத்தை சாராயத்தை மதுபானத்தை தடை செய்யும் திட்டத்தை நீங்கள் வரவேற்கிறீர்களா? வரவேற்கிறோம்। वेरी गुड, थैंक यू वेरी मच। और हम लोगों ने यह भी तय किया है कि 8th और 9th क्लास में पढ़ने वाले स्टूडेंट्स को फ्री लैपटॉप मुहैया कराएंगे, फ्री टैबलेट मुहैया कराएंगे, यह भी हम लोगों ने फैसला किया। நம்முடைய தமிழகத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஃப்ரீ லேப்டாப்பை வழங்க இருக்கின்றோம் நாம் அடுத்த 5 ஆண்டுகளில்।
और मैं यह भी आपको बताना चाहता हूं, जहां तक बहनों भाइयों हमारी गवर्नमेंट के काम का सवाल है, आयुष्मान भारत के बारे में आपने सुना होगा। आयुष्मान भारत की योजना तमिलनाडु में भी अब लागू हो चुकी है। यदि कोई बीमार हो जाता है तो 5 लाख रुपए तक का ट्रीटमेंट फ्री ऑफ कॉस्ट होगा। पहले भी एक साल में बीमारी ठीक नहीं होगी तो दूसरे साल भी 5 लाख रुपए तक का ट्रीटमेंट उसका फ्री ऑफ कॉस्ट है। பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஏழைகளுக்காக நோயுற்றவர்களுக்கு